எது என்பதை அறியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம பெரியவங்களுக்கு கட்டுப்படாம படிக்க வேண்டிய வயசுல படிக்காம இப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாத செயல்களை எல்லாம் நாங்கள் செய்துட்டு இருந்தோம். இதே மாதிரி இன்றைக்கு எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுக்குள்ள வந்து சேர்ந்துச்சு. அதை நாங்க காதுக்குள்ள வாங்கி எங்களுடைய இதயத்திற்குள்ளாக செலுத்தி சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படியாய் ஊரூராய் தெரு தெருவாய் அலைந்து அவருடைய அன்பை சொல்லுவதன் நோக்கம் என்ன? அப்படி சொல்வதால அவர்களுக்கு என்ன லாபம்? ஏதாச்சும் அவங்களுக்கு லாபம் இருக்கிறதா? ஏதோ ஒரு லாப நோக்கத்தோடு கூட தான் இதை செய்கிறார்கள். இல்லை என்றால் ஏன் அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லி பல நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்தோம், வைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்போம். இத்தகைய சூழ்நிலையில் தான் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொட்டார். என்னை மாத்திரமல்ல, என்னோடு கூட இங்க இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டார். அப்படி தொட்ட மாத்திரத்துலதான் நாங்க ஆண்டவரை குறித்து தெரிந்து கொண்டு எந்த லாபமும் இல்லாம இவர்கள் சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் அவர்களது வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மையான செயல்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொள்ளலாம். அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை ஆரம்பித்தோம். அப்பதான் இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அவர் விசுவாசித்தோம், நம்பினோம், ருசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் எப்படி சந்தோஷமாய் அவருக்குள்ளாக கை கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் எங்களை போல மாற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காகத்தான் வேத பிள்ளை சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு, அதாவது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே நம்முடைய அன்பை என்ன என்று விளங்க பண்ணினார். அவங்க மேல மெய்யான அன்பு வச்சிருக்கிற அப்படிங்கறது எப்படி விளங்க பண்றார் பாருங்க. தம்முடைய ஜீவன் என்று பாராம, தம்முடைய உயர்ந்த ரத்தம் என்று பார்க்காம, பாவ படிந்த இந்த பூமியில, தீட்டு படிந்த இந்த பூமியில தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதாவது அவர் நமக்காக மரித்தார். காரணம், அவர் நம் மீது அத்தகைய அன்பு வைத்திருக்கிறார். சொல்ல முடியாத, அளவற்றலாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இயேசுயா என்று சொல்லக்கூடிய உங்களை போல என்ன போல ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன், ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல ஆசிரியர், அவர் இப்படியாய் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும், அவர் நித்திய பிதா, அவர் அதிசயமானவர் என்று சொல்லி, ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி பலவிதமான நாமங்களை அவருக்கு சூட்டி இயேசுவின் பிறப்பை முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிபி என்று சொல்லக்கூடிய 1வது நூற்றாண்டில் இயேசு பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 30 வருஷம் தன் தாயோடு தகப்பனோடு கூட மாதிரியை காண்பிக்கும்படி இருந்தார், கீழ்ப்படிந்தும் கட்டுப்பட்டு இருந்தார். 3.5 வருஷத்தை தம்முடைய ஊழியத்திற்காக அவர் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவர் நடந்த இடமெல்லாம், சென்ற இடமெல்லாம், அமர்ந்த இடமெல்லாம் அற்புதம், அற்புதம், அற்புதம். உலகத்துல அவர் நன்மைகளை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பகலெல்லாம் நன்மைகள், இரவானால் ஒரு இடத்தில் அவர் தனித்து ஜெபிப்பார். காரணம் என்ன? நீங்களும் நானும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக. என வேதம் சொன்னது, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. அதனால ஒரு ஆத்மா கூட கெட்டு போய்விடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக தேவன் இரவெல்லாம் போய் ஜெபிப்பாராம்,
பகல் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிவார். வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க, இயேசு இருப்பார். ஒரு பிசாசு பிடி இருந்தாங்க, இயேசு இருப்பார். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்படுமானால் அங்கே இயேசு இருப்பார். உணவுக்காக தவிக்கிற குடும்பம் அங்கே இருக்கும் என்று சொன்னால் அவர்களின் உணவை, அந்த பசி குறையை தீர்ப்பதற்கு இயேசு அங்கே இருப்பார். இப்படி பகலெல்லாம் நன்மைகளை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்து இரவெல்லாம் செழிக்கிறவராக மாறினார். காலம் வந்தது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் நமக்காக மரித்தார். காரணம், நாம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை தம்முடைய மரணத்தின் மூலமாக கற்றுத் தெரியப்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இதை நீங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காம, இவங்களுக்கும் குடும்ப